எலுமிச்சை பழம் தானாக உருண்டு வந்து பெண்களின் சேலையில் விழும் அதிசயம் நடக்கும் கோவில் எது தெரியுமா? ஒரு சமயம் சிவபெருமான் கர்ப்பிணியாக இருந்த பார்வதி அம்மையுடன் இன்றைய புட்லூர் அங்காளம்மன் கோவில் அமைந்துள்ள வனத்தில் பயணம் செய்தார். அப்போது அம்மையை வேப்பமர நிழலில் அமர வைத்துவிட்டு சிவபெருமான் தண்ணீர் எடுக்க நதிக்கரைக்கு சென்றார். ஆனால் சிறிது நேரத்தில் கடும் மழை பெய்து கூவம் நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்தது. சிவன் அந்த வெள்ளத்தை கடக்க முடியாமல் அங்கு தங்கிவிட்டார். அந்த நேரத்தில் அம்மன் அமர்ந்திருந்த இடத்தில் மணல் சரிந்து விழுந்து புற்றாகி பார்வதியை மூடிவிட்டது. பின்னர் திரும்பி வந்த சிவபெருமான் புற்றுக்குள் அம்மன் ஒன்று இருப்பதைக் கண்டு மனம் வருந்தி நின்றார். இந்த கோலத்தில் இன்றும் தாண்டவராயன் என இக்கோவிலில் காட்சியளிக்கிறார். இந்த ஆலயத்தில் அம்மன் நிறைமாத கர்ப்பிணியாக புற்றினுள் அருள் பாலிக்கிறார். பெண்கள் 3 எலுமிச்சை பழங்களை வைத்து முந்தானை ஏந்தி நிற்பார்கள். வேண்டுதல் நிறைவேறப் போகிறது என்றால் அந்த எலுமிச்சை பழங்கள் தானாக உருண்டு அவர்களின் சேலையில் விழும் அதிசயம் நடக்கிறது. அதனால் தான் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் புட்லூர் அங்காளம்மனை வழிபட்டால் வரம் நிச்சயம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும்னா கமெண்ட்ல ஓம் நம சிவாய சொல்லுங்க.